அவர் ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு சொல்றாரு. நம்ம காசுலயும் இது இருக்கு, நம்முடைய நேரமும் செலவாகுது. அவருக்காக பண்ணலான்னு எப்போ முடிவெடுத்தீங்க? நீங்க அவருக்காக நினைக்கிறதோட இது எல்லாம் யாருங்கண்ணே? யாரு நீங்க சொல்லுங்க. யாருக்கு அவர் வீட்டு குழந்தைங்களுக்கு இட்டு வந்து சொல்லி கொடுக்குறோம். அவரு எதை சொன்னாலும் சேர்த்து ரெடியா இருப்பேன். நான் அவரை தொட்டு பார்த்தாங்கன்னா சும்மா விட மாட்டேன். தளபதி மேல பாசம் வச்சவங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கு அவங்களே வராங்க. வந்துட்டு அந்த குழந்தைங்கள படிக்கணும் கொள்ளணுன்றதுக்காக கேட்கறத வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் பாடசாலையில் எங்கள் குழந்தைங்களை அனுப்பலாம். தளபதி மேலே இருக்கிற பாசங்க இது ஒவ்வொரு குழந்தையும் தளபதியோட உறவு. நான் வந்து வளர்ந்துட்டேன், சம்பாரிச்சிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். என்னால் நீங்கள் சம்பாதிங்க, வளருங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க, செய்யுங்க. உங்களுக்கு நான் பக்கத்துணையாக இருக்கிறேன். தொடணும்னு நினச்சா அவங்க இருக்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் பேசலன்னு நினைக்காதீங்க. பேச வைக்காத அளவுக்கு கட்டி போட்டிருக்காரு எங்களை. வடசென்னை தொகுதியில் கொருக்குப்பேட்டை அண்ணா நகரில் இரவு நேர இலவச பாடசாலை திட்டம், அதாவது தளபதி விஜய் பயிலகம் என்று அதுக்கு பெயர் சூட்டியிருக்காங்க. அந்த வகையில் இது ஆரோக்கியமாக நடந்து வருகிறது அப்படின்ற விஷயத்த நம்ம நேரில் பார்க்குறோம். இதை தொடர்ந்து மாணவர்களுக்கு இடையில சிற்றுண்டி போன்றவைகளும் வழங்கப்படுது. தொடர்ந்து இப்போ நம்ம பேசும்போது பார்த்தோம், அதற்கான ஆசிரியருக்கும் சம்பளம் சரிவர வழங்கப்படுகிறதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிற என்னை சுற்றி இருக்கிற அவங்க தான் இதுக்கான காரணம், பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க. இது எப்போலேருந்து இயங்குது, எப்படி இயங்குது, இதை செய்யணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்லை, நாங்கள் ஆல்ரெடி வந்து தளபதி ஃபேனாக இருக்கோம். எப்போலேருந்து? நாங்கள் ஒரு 20-25 வருஷமாக இருக்கோம். சரி, தளபதி ஃபேனாக இருக்கோம். நாங்கள் எந்த படத்துல இருந்து சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நாங்கள் உதயாலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி, ஸ்டார்ட் பண்ணி உதயாலேருந்தே அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கையில் கொலுசு கட்டினார் பார்த்தீங்களா, அப்பயே அவரை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அவர் தான் எங்கள் தலைவர்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்தே நாங்கள் அவரை நேசிக்க ஆரம்பித்தோம். நேசித்து அவர் மேலே ரொம்ப பாசம் அதிகமாகி போய் அவரை பார்க்கறதுக்காக நான் அலைஞ்சிருக்கேன் பல இடத்துக்கு. இந்த யூத்து படம்னு நினைக்கிறேன், யூத்து ஆடியோ லாஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்போது அவர் வராரு, பிறந்த நாளுக்கு வராரு. எனக்கு இடம் தெரியாதனால நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோ எடுத்துக்கிட்டு ஆட்டோ ஃபுல்லாக அந்த மெரினா பீச் ஃபுல்லாக சுற்றிட்டு அன்றைக்கி பார்க்க முடியல. அன்றைக்கி நைட் எனக்கு தூக்கம் இல்லை. நம்ம இதை விடக்கூடாது, இவர் எப்படியாவது பார்த்து தீரணுன்றதுக்காக, அவர்கிட்ட நெருங்கணுன்றதுக்காக இந்த மன்றத்திலலாம் செயல் பண்ணணுன்னு சொல்லிட்டு சிறப்பாக செயல்பட ஆரம்பித்து மக்கள் இயக்கத்தில் இணைஞ்சு மக்கள் இயக்கத்தில் இப்போ பார்த்திங்கன்னா செயல்பட்டு இன்றைக்கி ரொம்ப பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு எங்கள் அண்ணன் ஆனந்த் அண்ணன் மாநில அகில இந்திய பொதுச் செயலாளர் ரொம்ப சிறப்பானவர். ஆமாம், இன்றைக்கி நான் ஒரு மாவட்ட தலைவராக இருக்கேன்னா காரணம் அவர் தான். என்ன பொறுப்புல இருக்கீங்க இந்த இடத்துல? நான் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர். எத்தனை வருஷமா? நான் முன்ன மாணவர் அணி தலைவராக இருந்தேன், அதுக்கு முன்ன துணைத் தலைவராக இருந்தேன். இப்போ வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர். இந்த ஒரு வருஷமாக நான் இருக்கேன். ஒரு வருஷமாக மாவட்ட தலைவராக இருக்கேன். எங்கள் மூலிமா இப்போது அதுக்கு முன்னாடியே நான் துணைத் தலைவராக இருக்கும்போது முதல்ல வட சென்னையில் விருந்தகம் ஓப்பன் பண்ணோம். 150 பேர் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி அண்ணன் என்கிட்ட ஃபோன் பண்ணி வர சொல்லி பேசி இந்த மாதிரி ஒரு இது பண்ணலாமாடான்னு கேட்கும்போது பண்ணலாம். ஆமாம், அண்ணன் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டாரு. நான் பாண்டிக்கு போய் பார்த்துட்டு இப்படி ஒரு திட்டம் இருக்குது, பண்ணலாமா, பண்ண முடியுமான்னாரு. நீங்கள் சொல்லுங்களேன், நம்ம பண்ணலான்னு சொல்லி துணிஞ்சு பண்ணேன். அண்ணன் எனக்கு அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். அன்றைக்கி அண்ணன் வந்து சின்ன பையன், இவன் பண்ணுவானான்ட்டு யோசிச்சிருந்தார். என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 வருஷம் இருக்கும். 6 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கி பண்ணி என்கிட்ட நம்பி கொடுத்தாரு. வெற்றிகரமாக நாங்கள் முடிச்சுட்டு அதை முடிக்கிறப்போ தான் அதோட வேல்யூ என்னான்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாதாரண கம்பெனி, சின்ன கம்பெனியாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதோட வேல்யூ வந்து என்னோட கம்பெனியும் வளர்ந்த ஆரம்பிச்சுது. அதாவது நீங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறீங்கன்ற மதிப்பு கூடுச்சுங்கிறீங்க. மதிப்பு மட்டும் கூடல, என்னோட வளர்ச்சியும் ஏறிச்சு. கடவுள்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு, அதாவது நீங்கள் செய்கிற உதவி கடவுள்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து. ஆமாம், கண்டிப்பாக வந்தது. தளபதி ஒரு பக்கம் எங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருந்தார், ஒரு பக்கம் கடவுள்கிட்ட இருந்தும் எங்களுக்கு வெற்றி வளர்ச்சி நல்லா இருந்தது. அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. தளபதி என்னும் போது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்காக என்ன வேணால் பண்ணுவோம், என்ன வேணால் செய்வோம். அதனால ஆமாம், இரவு நேர பாடசாலை திட்டம் செய்யணும்னு இறங்கிட்டீங்க. இரவு பாடசாலை வந்து அண்ணன் வந்து முதல்ல வட சென்னையில் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் ஏரியாவில் குழந்தைங்க நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட நான் கேட்டேன், அண்ணன் இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் குழந்தைங்க நிறைய இருக்குண்ணே, பண்ணலாமா நான் கேட்டேன். பண்ணுறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணு, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார்.
உன்னால் முடியுமா, பசங்களாம் செய்வாங்களா, கஷ்டம் எதனா வருமானு கேட்டார். இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லி அண்ணன் எங்களுக்கு தட்டி கொடுத்தாரு. நாங்களும் பண்ணோம். அண்ணனே வந்தார், இங்கே விளக்கேற்றினார், பண்ணி தொடங்கி வச்சார். சிறப்பாக போய்கிட்டே இருக்குது. சரி. இங்கே இருக்கிற குழந்தைங்களெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷனில் படிக்கிற குழந்தைங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் சிற்றுண்டி வாங்கி கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். மாணவர் அணி சார்பாக நடக்குது. மோகன் என்றவர் அவர் தலைமையில் நடக்குது. ஓகே. எத்தனை பேர் படிக்கிறாங்க இங்கே? பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30 பேர் வருவாங்க, 25 பேர் வருவாங்க. திடீர்னு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு 5-6 பேர் கம்மியாக வருவாங்க. கம்பல்சரி ஒரு 25 பேர் வந்துடுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் தான் உங்களுக்கு பில்லர்ஸாக இருக்காங்க. ஆமாம் ஆமாம். இது இங்கே வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் இல்ல ஃப்ரேம்ல பத்திர ஆட்களை மட்டும் நம்ம ஆமா 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 அப்படி முடிவு பண்ணிக்கலாம். ஆமா அப்படி. இப்ப இரவு நேர பாடசாலை திட்டம்னா அது சாதாரண ஒரு நாள் நடத்துற அன்னதானம் மாதிரி இல்ல. தினம் நடத்தணும். அதுக்கான செலவுன்னு ஒண்ணு இருக்கு. சிற்றுண்டி கொடுக்குறோம், அந்த தங்குமிடம்னு இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதுக்கான செலவுகளுக்கு என்ன பண்றீங்க? இப்போ நாங்கள் தளபதி மேலே பாசம் வச்சவங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கு அவங்களே வராங்க. வந்துட்டு அந்த குழந்தைங்கள படிக்கணும் கொள்ளணுன்றதுக்காக கேட்கறத வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த விருந்தங்க நடத்துகிற கூட ஒவ்வொரு ரசிகரும் அவங்கள தானாக வந்து மற்ற ஃபேன்ஸோட. ஆமாம் கண்டிப்பாக. அந்த மாதிரி யாரோட ஃபேன்ஸ் ரசிகர்கள்லாம்? எனக்கு தலை ஃபேனும் போட்டிருக்காங்க, ரஜினி சூப்பர் ஸ்டார் ஃபேனும் போட்டிருக்காங்க. என்னோட விருந்தகத்தில் ஒரு வயசானவங்களும் போட்டிருக்காங்க. வயசானவங்க போட்டிருக்காங்க. இன்னொருத்தவங்க என்கிட்ட என்னை பார்த்து கண்ணீர்லாம் விட்டுருக்காங்க. நீங்கள் பண்ணுறது பெமிச்சு போயிருக்கேன். நாங்கள் உங்கள் தளபதிக்கு உண்மையிலே சாதாரண இது கிடையாது, உங்களை இந்த அளவுக்கு மெழுகேற்றுறாரு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற மக்கள், இப்போ நீங்கள் இங்கே நடத்துறீங்க, சுற்றி உள்ள எல்லாருக்கும் இது வந்து இரவு நேர பாடசாலை திட்டம், இது வந்து நடிகர் விஜய் வந்து சமீபத்தில் இப்படி பண்ணணும்னு சொல்லி இயக்க நிர்வாகிகளுக்கெல்லாம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. அதனால இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் அங்கே இலவசமாக படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் சுற்றி உள்ளவங்களுக்குலாம் தெரியுதா? தெரியும், கண்டிப்பாக தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் பாடசாலையில் நாங்கள் குழந்தைங்களை அனுப்பலாமா? தாராளமாக அனுப்புங்க, படிக்க வைக்கிறோம். நாங்கள் இது குழந்தைங்க அதிகமான அடுத்த கலையை உருவாக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். புரியுதுங்களா? அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பண்ணிட்டு தான் இருப்போம். நாங்கள் இது முடியாதுன்றது கிடையாது. இது வந்து எப்படின்னா, இப்போ தளபதி வந்து அரசியலுக்கு வராரு வரலன்றதுக்காக இது கிடையாது. தளபதி மேலே இருக்கிற பாசம் தான் இது. இது ஒவ்வொரு குழந்தையும் தளபதியோட உறவுகள். அந்த உறவுகள் தளபதி வந்து நான் தளபதியை எல்லோரும் நேரில் ரொம்ப பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. நான்லாம் ரொம்ப பார்த்துருக்கேன். அவரோட செயல்பாடெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இன்ட்ராக்ஷன் பண்ணி. ஆமாம், நான்லாம் ரொம்ப ரொம்ப அதிசயமாக பார்த்துருக்கேன். அவர் கூட நடந்த இன்ட்ராக்ஷன். ஆமாம், அதாவது பார்த்தீங்கன்னா அவர் நினச்சா ஒரு ஊருக்கு பல கோடி சம்பாதிக்கிறவர். எங்கள் கூட அவ்வளோ ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். எங்களை அவ்வளோ எங்களை தான் முக்கியத்துவம் கொடுப்பார். அதே மாதிரி அவர் டைமிங்கு கீப்பப் பண்ணுறதுல சான்ஸே இல்லை. அவரை பார்க்கும் போதே இப்படி தான் நம்ம இருக்கணும்னாலே நம்மளுக்கு வெற்றி தான். அந்த கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலுமே அது வெற்றி தான். இறுதி அவங்கள்ட்ட ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு நடிகருக்கு நம்ம ஃபேனாக இருக்கோம், அவர் படம் வருது, கட் அவுட் வைக்கிறோம், பாலாபிஷேகம் பண்ணுறோம், எவ்வளோ ரூபா வேணால் டிக்கெட் கொடுத்து படத்துக்கு போக ரெடி ஆகிறோம். இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு சொல்கிறாரு. நம்ம காசுலையும் இது இருக்குது, நம்முடைய நேரமும் செலவாகுது, அவருக்காக பண்ணலான்னு எப்போ முடிவு எடுத்தீங்க? நீங்கள் அவருக்காக நினைக்கிறதோட இது எல்லாம் யாருங்கண்ணா? இது யாரு நீங்கள் சொல்லுங்கள். யாருக்கு அவர் வீட்டு குழந்தைங்களுக்கு இட்டு வந்து சொல்லி கொடுக்குறோம் சொல்லுங்கள். நம்ம குழந்தைங்க நம்மள தளபதி வந்து எல்லாரையும் அனுமதிக்கிறாரு. ஆமாம், இது நீங்கள் அவருக்காக எப்படி சொல்ல முடியும்? புரியுதுங்களா? நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்காரு, அவர் பேர்ல நடக்கிற ஒரு நல்ல செயல். ஆமாம், நல்ல செயல். இப்போ தமிழ்நாட்டில் வந்து அவரு அடிக்கடிக்கு எங்களுக்கு சொல்றது என்னன்னா, நான் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுது, நான் வந்து வளர்ந்துட்டேன், சம்பாரிச்சிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், என்னால் நீங்கள் சம்பாரிங்க, வளருங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க, செய்யுங்க, உங்களுக்கு நான் பக்கத்துணையாக இருக்கிறேன், என்றைக்குமே நான் இருப்பேன், உங்களுக்கு ஒரு துணையாக இருப்பேன். ஆமாம் அப்படின்னு சொல்கிறவர். அவர் வந்துட்டு அவர் இப்போ ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன். இன்னைக்கு அவர் 200 கோடி, சரி எனக்கு தெரியல, 200 கோடி 150 பல கோடி அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு எங்க மக்களுக்காக அவர் வரணும்னு நினைக்கிறாரு. அதே பெரிய விஷயம் இல்லையா? புரியுதுங்களா? அதனால அவருக்கு கூட நிப்போம். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அவரு எதை சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருப்பேன். ஆனா அவரை தொட்டு பார்த்தாங்கன்னா சும்மா விட மாட்டேன். அதுவும் இல்ல, நிஜம்னா லாஸ்ட் ஒரு பஞ்சு போட்டு. ஆமா, அவரை வந்து தொடணும்னு நினைச்சா அவங்க இருக்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் பேசலன்னு நினைக்காதீங்க.
பேச வைக்காத அளவுக்கு கட்டி போட்டிருக்காரு எங்களை. எங்களெல்லாம் கட்டி போட்டு பேசக்கூடாது, நீங்களாம் அமைதியாக இருங்க, நம்மளுக்கு அதிக வேலை இருக்குது, வேலையை பாருங்க, சைடில் காட்டுங்க. ஆடியோ லான்ச்ல சொன்னாரு நமக்கு நிறைய ஆமா அதுதான் எங்களுக்கு எப்பயே சொல்லிட்டாருண்ணா அதெல்லாம். இந்த சக்சஸ் மீட்ல சொல்றாங்க நமக்கு நிறைய வேலை ஆமா இருக்கு. நிறைய வேலை சோஷியல் இருக்கு. மீடியால கோவத்தை காட்டாதீங்க. ஆமா அதாவது ஒருத்தங்கிட்ட பேசி நீ கோவத்தை காட்டுறது சைடில் காட்டுன்றவர் எங்க தளபதி. புரியுதுங்களா? நல்ல சைடில் காட்டு, நல்ல வழியில போங்க, நல்ல வழியில. அவரு ஒவ்வொரு வாட்டியும் சொல்றது அப்படிதான். அதை மெயின்டைன் பண்ணாலே போதுங்க. அதை விட்டுட்டு நம்ம உங்ககிட்ட பதில் கொடுத்துக்கிட்டு நல்லா இருக்காது இல்லையா? எவ்வளோ பேர் எங்கள் தளபதி பற்றி பேசுவாங்க, போங்கடா போங்கடான்னு போய்கிட்டே இருப்போம். நதி மாதிரி தான். இல்லை அதான் உங்களுக்கான வேறுபாடு இருக்கு. ஏன்னா சாதாரண ரசிகர்களாக இருக்கிறவங்க ட்விட்டரில் சண்டை போட்டு இருக்கிறத விட நேரத்தில் அதாவது சமூக சேவையாக இறங்கி செய்கிறது, தனக்கான தான் தொகுதியில் இருக்கிற மக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அதுக்கு அப்பாற்பட்டது. திட்டுறவங்களை தாண்டி நீங்கள் செயலில் இருக்கீங்க. நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். பக்கத்தில் ஒரு மைக் கொடுங்க. அவர் என்ன பொறுப்பில் இருக்காரு, நீங்கள் இப்போ உங்கள் பேர் என்ன பொறுப்பில் இருக்கீங்க முதல்ல? என் பேர் அசார். சரி, வடச்சென்னை மாவட்ட மாணவர்கள் இருக்கேன். இருக்கீங்க. மாணவரின் செயலாளராக இருக்கேன். ஓகே, நீங்கள் எப்போ இருந்து தளபதி விஜயோடைய ஃபேன்? நான் தளபதி விஜயோட ஃபேன். சின்ன வயசுலேருந்து தளபதி விஜயோட ஃபேனு. மக்கள் இயக்கத்தில் சுமார் ஒரு வருஷமா. எந்த படத்துல இருந்துன்னு சொன்னீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு புரிஞ்சு. இல்லை, நான் சின்ன வயசுலேருந்து விவரம் தெரிஞ்ச வரைக்கும். ஆமாம், யூத் படம் இருக்குல்ல, அதுலேருந்து அதுக்கு முன்னாடி அதெல்லாம் எல்லாமே எல்லா படமும் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோவே போய் பார்ப்போம். சரி, எல்லாம் பண்ணுவோம். அவர்கிட்ட கேட்ட கேள்வி தான். ரசிகராக இருக்கோம், அது ஓகே. படம் பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் டே FDFS போகிறோம், அதெல்லாம் விட்டுட்டு எப்போ அவர் ஒன்று சொல்கிறாரு அதை நம்ம செய்யலாம், அவருக்கு அவர் சொல்கிறதுனால நம்ம சேவைக்காக செய்யலாம் அப்படின்னு இப்போ முடிவு பண்ணுறீங்க? அப்படி இல்லை. இப்போ ஒரு சில பேர் வந்து ஹீரோவாக இருக்காங்க, அவங்க வந்து இது பண்ணு அது பண்ணுன்னு எதுவுமே சொல்லல. அவர் வந்து எல்லாரையும் மக்களை வந்து நம்ம சம்பாதிச்சிட்டோம் போகணுன்னா இல்லாமல் மக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால அவர் வந்து சொல்றாரு, அவர் சொல்ல கேட்டு நாங்கள் செஞ்சுட்டு எல்லாத்தையும் பண்ணினே தான் போயிடுது. எல்லாமே பண்ணுவோம். அவர் என்ன சொல்றாரோ அது எல்லாத்தையும் பண்ணுவோம்.